குட்டீஸ்க்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸாக போட்டு நிறைய சீஸ்லாம் போட்டு ஒரு சூப்பரான ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. 5 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது கூட காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 5 சேர்த்துருக்கேன். வெந்ததுக்கப்புறம் அது அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு வெங்காயம் க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப்புங்க ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு ஒரு கப்பு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதம் வதங்கினா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தக்காளி காஞ்ச மிளகா பேஸ்ட்டு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அங்கே கொதிச்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தா சேர்த்துக்கலாம். எந்த பாஸ்தா கிடைக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கரெக்டாக இருக்கும். கடைசியாக உங்களுக்கு தேவையான அளவு சீஸ் சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நிறைய சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து மூடி வச்சுருங்க. 2-3 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு சுட சுட குட்டீஸ்க்கு நம்ம சர்வ் பண்ணலாம். குட்டீஸ்க்கு பிடிச்ச கேப்சிகம் கார்ன்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லாவே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம்.